வாயிலாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக இந்த துவாவுல இலைக்கல் மசீர், அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ், இறைவா, உன் பக்கமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம எங்க சுத்தினாலும், நம்ம எப்படி இருந்தாலும் இறுதியான சந்திப்பு அல்லாஹ்விடத்துல தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ்வை சந்திக்காமல் யாருமே இருக்க போறது கிடையாது. அப்போ இறுதி முடிவு அல்லாஹ்வின் பக்கம் தான் நாம திரும்ப போறோம். அப்போ அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பாவமற்றவர்களாக சந்திக்கணும். சில நபர்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் என்பதாக சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சில நபர்களை, சில மனிதர்களை மறுமை நாளையில நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அவங்க எல்லாம் யாரு? பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களை என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ். நாளை மறுமை நாள்ல கூட தன்னுடைய முகத்தை அவங்களுக்கு காட்ட மாட்டான். அல்லாஹ்வினுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு சொர்க்கவாதிகள், இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதே போதும் என்பதாக சொல்லுவாங்க. அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கும், சொர்க்கத்தில் அவர்கள் நினைத்ததை போன்ற வாழ்க்கை இருக்கும். ஆனா இல்ல, எங்களுக்கு அந்த சொர்க்கமே வேண்டாம், யாரெல்லாம் நான் உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது பிரகாசமானது. அந்த பார்வை சில நபர்களுக்கு கிடைக்காது. அதுல யாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காம இருக்கக்கூடியவர். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறாரோ, பாவம் செய்யறாரு ஆனா மன்னிப்பு கேட்கிறார், பாவம் செய்யறாரு மன்னிப்பு கேட்கிறார், தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு தௌபாவையும் கேட்கிறார். ஏதோ ஒரு நிலையில தன்னை அறியாமல் அந்த பாவங்கள் நிகழ்ந்து விடுகின்றது. செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அவர் என்ன செய்யறார்? அல்லாஹ்ட்ட தௌபாவும் செஞ்சிடறார். என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு இறைவா என்பதாக ஒவ்வொரு நாளும் தௌபா செய்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னு சொன்னா, அவர் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் பாவத்தில் நிலைத்திருப்பவராக கருத மாட்டாரு. அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்போ ஒரு பாவம் செய்த உடனேயே இந்த பாவத்தை நினைச்சு கவலை கொள்வது, மனசுக்குள்ள கவலை வந்துடும், நம்ம இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டோமே, இனிமே செய்யக்கூடாது என்பதாக உறுதிமொழி எடுப்பது, அந்த உறுதியில நிலைத்திருப்பது. எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல உறுதிமொழி எடுத்து தௌபா செஞ்சோமோ அந்த பாவத்தை இனிமேல் செய்யவே கூடாது என்கின்ற ஒரு நிலைக்கு நம்முடைய உள்ளத்தை கொண்டு வருவார். இந்த நபர் அல்லாஹ்விடத்துல கண்ணியம் பெறக்கூடியவராக மாறுவாரு. இவருடைய வணங்குதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருப்பான். நரக வேதனையை விட்டு இவர் அல்லாஹ் பாதுகாக்கிறான், சொர்க்கத்தை அல்லாஹ் இவருக்கு வழங்குவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லோருடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும்